சந்தியாராகம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜானகி அம்மா கெட்ட கனவு கண்டிருக்காங்க. நாளைக்கு விசேஷம் வச்சிருக்கோம். அந்த நேரத்தில் இந்த கார்த்தி சவால் விட்ட மாதிரி அந்த வீடியோவுக்கு ஏதோ காட்டிடுவானோ. வீடியோ ஆதாரத்தை எல்லாரும் முன்னாடியும் காட்டிட்டா இவரு உயிரோடவே இருக்க மாட்டாரு. கடவுளே நீ நல்லவங்க பக்கம் இருந்து எங்க குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறாங்க ஜானகி. பொழுது விடிஞ்சதும் மணிவண்ணனோட அம்மா வர்றாங்க. அவங்க வந்ததும் வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ரகுராம் வாங்கத்தை இப்போதான் வரீங்களா, உங்களை பார்த்ததும் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சிங்கிறாங்க. ஆமா எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க, ஆனா இந்த பத்மா மட்டும் சந்தோஷமே இல்லாம இருப்பா. அவ மூஞ்சி பாரு அப்படியே இருளண்டி கிடக்குது. என் மேல அவளுக்கு அவ்வளவு கடும் கோவங்கிறாங்க. ஐயோ அத்தை அப்படியெல்லாம் இல்லைங்க தேங்கன்னு பத்மா சமாளிக்கிறாங்க. அடிப்போது நிறுத்தடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, வந்தவளை வான்னு கூட கேட்க கிடையாது. சரி சரி போய் தண்ணி எடுத்துட்டு வாங்குறாங்க. ஜானகம்மா நான் போய் எடுத்தாருங்கிறாங்க. அட நீ இருமா, அவ போய் எடுத்துட்டு வரட்டும், எனக்கு அவ தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. பத்மா சலிச்சுக்கிட்டு போய் அந்த தண்ணி எடுத்தாரு போறாங்க. மாயா சீனு கிட்ட கேட்குறாங்க, ஏண்டா சீனு என்னது, அத்தை பெரியப்பா கிட்ட கூட எதிர்த்து பேசுவாங்க, ஆனா பாட்டியை கண்டது உங்க அம்மா அப்படியே பயந்து பவ்யமா போறாங்கன்னு கேக்குறாங்க மாயா. எங்க பாட்டி எங்க அம்மாவுக்கு மாமியார் அச்சல்ல பயந்து தான் ஆகணுங்கிறாங்க சீனு. அத்தை விசேஷம் முடியிற வரைக்கும் நீங்க இருந்துட்டு தான் போகணும்னு கேக்குறாங்க ரகுரா. கண்டிப்பா இருப்பேன்ப்பா. ஜானகி போன் பண்ணனதும் அங்க இருக்கிற வேலைகளை எல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். 2 மணி நாளைக்கு இந்த விசேஷம் முடிஞ்சுதான் நான் போக போறேன். பத்மா இப்படி வா அப்படின்னு சொல்லி புடவைகளை எடுக்கிறாங்க பாட்டி. அதை பார்த்ததும் பத்மா சந்தோஷப்படுறாங்க. அத்தை எனக்காகவா புதுசா வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. நீ அப்படியே என்ன மாசம் மாசம் வந்து ரொம்ப அக்கறையா பாக்குற பாரு, உனக்கு நான் புது புடவை எடுத்துட்டு வரக்கு. இதெல்லாம் நான் கட்டின அழுக்கு புடவைடி, இதை கொண்டு போய் துவைச்சு போடு போக அப்படின்னு அழுக்கு புடவையை கொடுக்குமோ பத்மா மூஞ்சி சுண்டி போய் அதை வாங்கிட்டு போறாங்க. பார்வதி பார்த்துட்டு என்னன்னு இது, உங்க மாமியார் இவ்வளவு கராரா இருக்காங்க, நல்ல வேலை உங்க அம்மா என்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிறது இல்லை, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்கிறாங்க. பார்வதி பத்மா இந்த துணியெல்லாம் நீ கொண்டு போய் மிஷின்ல போட்டுறத அடிச்சு கையில கும்மி துவைடி, அப்பதான் துணி நல்லா இருக்குங்கிறாங்க. சரி சரி இந்த பையெல்லாம் கொண்டு போய் உள்ள வைங்கிறாங்க. மாயா வந்து எடுக்க வராங்க. ஏ மாயா நீ இரு, எல்லாம் என் மருமக செஞ்சுக்குவா. பத்மாவை கூப்பிட்டு நல்லா வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க பாட்டி. மாயாவை கூப்பிட்டு பாட்டி கேட்குறாங்க, சீனு உன்னை நல்லா பாத்துக்கிறானாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உங்க பேரை நல்லா பாத்துக்கிறான் பாட்டிங்கிறாங்க மாயா. சீனு அவ தங்க பொக்கிஷம், நல்லா பாத்துக்கோ, சீக்கிரமா எப்படியோ 2 பேரும் எனக்கு கொள்ளு பேரனோ பேட்டியோ பெற்று கொடுக்கணுங்கிறாங்க. பாட்டி இவன் எப்ப பார்த்தாலும் என்னை முறைச்சிக்கிட்டே இருப்பான், இப்ப என்னடான்னா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா அவன் தாத்தா மாதிரி அவர் இப்படிதான் பண்ணுவாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும் மாயா, போன்ல பேசும்போது ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, அது என்ன பிரச்சனைன்னு பாட்டி கேட்குறாங்க. மாயா பாட்டிக்கிட்ட எல்லாம் விவரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. விலாவரியா சொல்லிடுறாங்க. கார்த்தி தனாவை விரும்பினா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம ஒரு நாள் ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போய் தனா ட்ரெஸ் மாத்துறது எல்லாம் போட்ட வீடியோ எடுத்து வச்சு பெரியப்பா குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது தெரியாத தனாவும் அவனை நம்பி ஏமாந்துட்டா. இப்ப அந்த வீடியோவை வெளியிடுறதா சொல்லி மிரட்டுறான். இந்த விஷயம் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா உயிரோடவே இருக்க மாட்டாங்க பாட்டி. நம்ம தான் ஏதாவது பண்ணி நம்ம எப்படியாவது பெரியப்பாவை காப்பாற்றணுங்கிறாங்க மாயா. அவ்வளவுதானே விடுக்குன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பொழுது விடிஞ்சதும் ரகுராம் குடும்பத்துல எல்லாரும் கோயில்ல வச்சிருக்கிற பூஜைக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி எல்லாத்துக்கும் முன்னாடி கோயிலுக்கு வந்துடுறாங்க. வந்து கோயில்ல இருக்கிற ஆபீசர் கிட்ட போய் இருக்கிற பென் டிரைவை நீங்க டிவியில போடுங்க, அந்த வீடியோவை எல்லாரும் பார்க்கட்டுங்கிறாங்க. அப்படி எனக்கு முக்கியமான விஷயங்கிறாங்க. ஆமாங்க இது பொது விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இதை போட்டு காட்டுங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க. அவரும் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் போடுறாங்க. ரகுராம் ஜானகி இவங்க எல்லாரும் ஐயரை வர வச்சு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க டிவியில ஓடுற நிகழ்ச்சியை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நிகழ்ச்சி நடந்திருக்கு, இன்னைக்கு டிவியை பார்க்க சொல்றாங்களே அப்படின்னு சிவராமன் ரகுராமன் எல்லாரும் ஆர்வமா அந்த வீடியோவை பாக்குறாங்க. அப்ப பார்த்தா கார்த்தி அங்க வந்து நிக்கிறாங்க. மாயாவுக்கு புரிஞ்சு போச்சு. ஓஹோ தனா பத்தின விவரத்தை இப்ப வீடியோ போட்டு காட்டுறதுக்காக தான் இவ வந்திருக்காங்க. அதிகாரியை போய் பார்த்தா அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாயா அங்கிருந்து அவசரமா ஓடுறாங்க. தாலி காணிக்க கொடுக்கறதுக்காக பூஜைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஜானகி அம்மா கேட்கறாங்க, மாயா எங்க போற அப்படின்னு கேட்கவும், இருங்க பெரியமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சீனு 2 பேரும் அந்த அதிகாரியை பார்க்க போறாங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க, இது யார் கொடுத்தா, கார்த்தியா கொடுத்தான் அப்படின்னு கேட்கவும், ஆமாமா ஏதோ முக்கியமான வீடியோன்னு சொல்லி போட சொன்னாங்க, எல்லாரும் பார்த்து ரசிக்கட்டும்னு அந்த கார்த்தி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அந்த அதிகாரி. அவன் ஒரு தப்பான ஆள் சார், அவனே ஒரு தப்பான ஆள், தப்பான வீடியோவை எடுத்து போட்டிருக்கான். அந்த வீடியோவை பார்த்தா எங்க குடும்பமே அதிர்ச்சி அடைஞ்சிரும், அதனால தயவு செய்து நாங்க சொன்னா கேளுங்க, அந்த பென்ட்ரைவை கொடுத்துருங்க சார், நாங்க வச்சிருக்கிறத போட்டு காட்டுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மாயா சொல்றீங்க அந்த கார்த்தி அப்படிப்பட்டவனாங்கிறாங்க. ஆமா சார், அவர் ரொம்ப மோசமானவனை பத்தின ஒரு வீடியோ தான் இதுல இருக்கு, இதை போட்டு காட்டுங்கன்னு சொல்லி மாயா கொடுக்கவும் அந்த அதிகாரி அதை வாங்கி போட்டு காட்டுறாங்க. சீனு மாயா கிட்ட கேக்குறாங்க, ஆமா கார்த்தி பத்தின வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சது மாயாங்கிறாங்க. அதுவா இருக்கிற பலத்தால தான் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவன் அப்பப்ப வெளியே வரப்போக இன்ஸ்பெக்டருக்கே பணத்தை கொடுத்து தான் வெளியே வந்திருக்கான், அந்த ஆதாரம் என்கிட்ட இருக்குங்க, சிசிடிவி மூலமா நான் எப்படியோ இவன் கவர் பண்ணி வச்சிருக்கேன், இவன் எப்படி வெளியில வந்துட்டு போறாங்கிற விவரத்தை தான் நான் கோயில இருக்கிற வீடியோவை எல்லாத்துக்கும் போட்டு காட்ட போறேங்கிறாங்க மாயா. சூப்பர் ஐடியா மாயா, ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு வெளியில வந்து என்னமா வேலை பார்த்துட்டு இருக்கான், இவனை எல்லாம் இப்படித்தான் காட்டி கொடுக்கணும், இவனுக்கு பின்னாடி இருக்கிற அதிகாரியும் உதவி இருக்காங்க பாரு, இவங்கள வசமா மாட்டுவாங்கன்னு சொல்றாங்க சீனு. ஆமா சீனு, அதுக்கான ஏற்பாடு தான் இப்படி எல்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேங்கிறாங்க மாயா. வீடியோ மாத்தின விஷயம் தெரியாதனால ஜானகியம்மா பயந்து போய் இருக்காங்க. ஐயோ கார்த்தி வந்திருக்கான், புவனேஸ்வரி பரமேசி இவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க, அநேகமா இந்த வீடியோவில் கார்த்தி தனாவை வச்சு எடுத்த வீடியோ தான் போட்டிருப்பானோ, தனாவை பத்தினா அசிங்கமான இந்த வீடியோ வெளியில வந்துருச்சுன்னா இவர் நிச்சயமா உயிரோடவே இருக்க மாட்டாருன்னு அவர் ரொம்ப நல்லவளா நினைச்சிட்டு இருந்தாரு,
ஏதோ கதிர் கூட போயிட்டாங்கிற கோவத்தோட தான் இருக்காரு தவிர கார்த்திகோட ஒரு நாள் ஹோட்டல்ல தங்கின விஷயமெல்லாம் இவருக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா உயிரையே விட்டுருவாரு. இப்போ என்ன செய்யறது கடவுளே, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தி இந்த வீடியோ வெளியே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஜானகி. மாயா ஜானகி கிட்ட வந்து என்ன பெருமா ஏன் இப்படி பதட்டப்படுறீங்கிறாங்க. இல்ல அந்த வீடியோவில் ஒருவேளை தனாவை பத்தின வீடியோவை எடுத்து கட்டிடுவானோ அந்த கார்த்தி, அதுக்கு தான் இப்போ வந்திருப்பான் போல இருக்கு. புவனேஸ்வரியும் கூட வந்திருக்கா. இப்போ என்ன செய்யறதுனே தெரியலையம்மாயா. இப்போ இவர் வேற இருக்காரு. இவர் நிச்சயமா அந்த வீடியோவை பார்த்தாருன்னா அந்த இடத்துலயே மனசை விட்டுருவாரு. என்ன செய்யலாங்கிறாங்க ஜானகம்மா. பெரியம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த வீடியோவில் தனா வரவே மாட்டா, கார்த்தி வருவான் அப்படின்னு சொல்றாங்க மாயா. என்ன மாயா சொல்ற? கார்த்தி தானே இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காங்கிறாங்க ஜானகி. அதெல்லாம் இல்லை பெரியம்மா, இந்த கேடித்தனமான கார்த்தி எப்படி அப்பப்போ வெளியில் வந்துட்டு போகிறாங்கிற வீடியோ தான் இந்த ஆதாரம். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க பெரியம்மா, கவலைப்படாதீங்கிறாங்க. மாயா நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல. கார்த்தி வந்து நிற்கிறத பார்த்தா அவன் தான் தனா வீடியோ எடுத்ததை போட்டு காட்டுறேன்னு சொன்னானே, ஒருவேளை அப்படி காட்டிட்டா என்ன மாயா செய்யறது? நிச்சயமா அவர்னால தாங்க முடியாது, அவருக்கு அப்புறம் என்னாலையும் இதை தாங்கிக்க முடியாது. ஜானகி அழுகுறாங்க. ஐயோ பெரியம்மா அதெல்லாம் எதுவும் கிடையாது. கார்த்தி என்னென்ன கோல்மால் பண்ணி ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியில் வந்துட்டு போகிறாங்கிற விவரத்தை நீங்கள் விரிவாக பாருங்கங்கிறாங்க மாயா. மாயா என்ன சொல்கிற? கார்த்தி ஜெயிலுக்குள்ள இருந்து வந்தானாங்கிறாங்க. ஆமாம் பெரியம்மா, அவன் வெளியில் வர்றதும் மறுபடியும் உள்ளே போகிறதும் அப்புறம் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நடிக்கிறது எல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை பூரா அப்படியே வீடியோவாக எடுத்திருக்காங்க. நீங்கள் இதை நல்லா தெளிவாக பாருங்கன்னு சொல்கிறாங்க மாயா. ஆனால் ஓடி வந்து மாயா என்னது இவன் வீடியோவை வெளியிடுறதா சொன்னானே, ஒருவேளை அந்த வீடியோவாக தான் இருக்குமா? எனக்கு பயமாக இருக்குதே மாயா. அந்த வீடியோவை மட்டும் வெளியே விட்டுட்டானா நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு தனா ஒரு எமோஷனலாக பேசுகிறாங்க. ஐயோ தனா இதை நினச்சி யாரும் பயப்படாதீங்க, அங்கே நடக்க போகிறத மட்டும் என்னன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க மாயா. எல்லாத்துக்கும் தைரியம் கொடுக்குறாங்க. நேரம் ஆகிட்டே இருக்குது, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமான்னு ஐயர் கேட்குறாங்க. சரி ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கும் போது எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்கிறாங்க. கார்த்தி ஐயோ என்ன செய்ய போகிறானோ தெரியலையே அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. மாயா மட்டும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்த புவனேஸ்வரி, பரமேசு, கார்த்தி இவங்க எல்லாரும் என்னடா அது மாயா நம்மளை பார்த்து சிரிக்கிறா, இவளுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க. வீடியோவை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாங்கிறாங்க மாயா. சொல்றாங்க ஆமா நல்ல நேரத்தில் இந்த தாலி அவங்க கழுத்தில் கட்டிருங்க, அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜானகி அம்மா பரிகாரத்தை முடிக்கிறக்குள்ளேயே அவங்க பயந்து நடுங்கி நிற்கிறாங்க. என்ன ஜானகி ஏன் இப்படி உனக்கு வேக்குதுன்னு கேட்குறாங்க பாட்டி. கார்த்திவே பார்க்குறாங்க. இவ எங்க வீடியோவை காட்டிட்டானா எனக்கு தாலி கட்டின கையோடு இவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா என்ன செய்யறதுன்னு பயந்துட்டு இருக்காங்க ஜானகி. மாயா மட்டும் சிரித்து சந்தோஷமா பெரியமா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பத்மாவோட மாமியார் ஜானகி இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், ரகுராம் நீயும் சந்தோஷமா நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணுமான்னு வாழ்த்துறாங்க. புவனேஸ்வரி இலக்காரமாக பேசுகிறாங்க. அவன் நல்லா இருப்பான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் உயிரே போக போகுது. மான மரியாதையை இழந்ததுக்கப்புறம் அவனுக்கு உயிர் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி கேலியும் கிண்டலுமா பேசிட்டு இருக்காங்க. ஜானகி எங்கேயோ ஏதோ கத்துது, அதையெல்லாம் நீ காதில் போட்டுக்காதமா. ரகுராம் ஜானகி வேண்டிக்கிட்ட மாதிரி நீ அவ கழுத்தில் தாலியை கட்டுப்பா, அப்பதான் நீ ஏற்கனவே முதல்ல கட்டியிருந்த அந்த தாலியை அம்மன் உண்டியில் போட முடியும்னு பாட்டி சொல்லவும் அதே மாதிரி ஜானகி கழுத்தில் நல்லபடியாக தாலியை கட்டிடுறாங்க. ஏற்கனவே கட்டின தாலியை உண்டியில் போடுறாங்க ஜானகி. என்ன ஜானகி தாலியை உண்டியில் போட்டுட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட தாலி இறங்க போகுது, அதை எதிர்பார்த்துக்கிட்டு காத்துருங்கிறாங்க புவனேஸ்வரி. அவங்க எப்பவுமே நம்ம முன்னாடி மூக்குடைச்சிக்கிறதே வழக்கமா போச்சு பெரியமா. புவனேஸ்வரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன நிலைமையில நிற்க போறாங்கன்னு பாருங்கிறாங்க மாயா. பத்மாவோட மாமியார் எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க, அக்கம் பக்கம் போறவங்க எல்லாரும் இங்க வாங்க, இந்த வீடியோவில் ஏதோ முக்கியமான நியூஸோடு தான் பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ரகுராம் குடும்பத்தில் இருந்தவங்க அத்தனை பேரும் சரி, கோயிலுக்கு வந்தவங்க சரி, எல்லாரும் வந்து அந்த வீடியோவை பார்க்கறதுக்காக ஆவலா இருக்காங்க. பாட்டி நல்லா கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு எப்ப அந்த வீடியோவை ஆன் பண்ணுங்கப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் இந்த கிழவிக்கு என்ன திமிரு பாரு. இப்போ தனாவை எப்படியெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கான், அதை பார்க்கறக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு குறை வச்சிருக்கு. பார்க்கட்டும்னு நினைக்கிறாங்க புவனேஸ்வரி. வீடியோவை ஆன் பண்ணனதும் கார்த்தி ஜெயிலுக்குள்ள இருக்கிறதும் வீடியோ பார்க்கறதும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட பணத்தை ஒரு கத்தையை கொடுத்து அப்படியே வெளியில வர்றாங்க. கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியில வந்து சுத்திட்டு திரும்பவும் போய் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லாம் வீடியோவா வந்து இப்போ டிவியில ஓடிக்கிட்டு பார்த்து எல்லாருமே வாய் மேல கை வைக்கிறாங்க. அடப்பாவி ஜெயிலுக்குள்ள இருக்கிறவனுக்கு இவ்வளவு சுதந்திரமாங்கிறாங்க. புவனேஸ்வரி என்னம்மா உன் அண்ணன் பையனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து உள்ள ஜெயிலுக்குள்ள கிடக்குறான்னு பார்த்தா அவன் என்னடானா சுதந்திரமா வெளியில சுத்திட்டு இருக்கான். இவன் இன்னும் எத்தனை பேருக்கு கெடுதல் நினைக்க போறானோ, இவனை எதுக்காக வெளியில விடுறாங்க? முதல்ல அந்த அதிகாரியை கைது பண்ணணும். கார்த்தி பையில வெளியில விட்டுட்டு அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? சப்போர்ட் பண்ண அந்த அதிகாரியும் நல்லா சிக்கனாரா வைக்கணும் அப்படின்னு கோர்ட் வரைக்கும் இந்த பெரிய கேஸா கொண்டுகிட்டு போறாங்க மாயா. பத்மாவோட மாமியாரும் விடுவேனான்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பொண்ணைய நீ அசிங்கப்படுத்த நினைச்ச? இந்த வீடியோவை ஊர் உலகமே பார்த்திருப்பாங்க. இப்ப கார்த்தி உள்ள வர்றதும் வெளியில போறதும் ஜகஜமா எல்லாரும் பார்த்தா
வந்தாச்சு. இதுக்கப்புறமா இந்த கார்த்தியை இந்த ஜெயில எல்லாம் அடைக்கக்கூடாது. நீ இல்லாத காட்டு பக்கம் எட்ட வேறொரு தேசத்துல தான் கொண்டு போய் இவனையெல்லாம் அடைக்கணும். தான் இந்த புவனேஸ்வரியோட கொட்டை அடங்குங்கிறாங்க பாட்டி. மாயா ஜானகி 2 பேரும் வந்து புவனேஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, என்ன புவனேஸ்வரி, தனாவை கண்டபடி நீங்க வீடியோ எடுத்து வச்சதை எங்க வீட்டுக்காரர்கிட்ட காட்டணும்னு நீ நினைச்ச. ஆனா உன் அண்ணன் பையன் காட்டி எப்படி வெளியில வந்து போறான், அதுக்கு உதவுன அந்த இன்ஸ்பெக்டரோட வேலையும் போச்சா. போன பக்கம் எல்லாத்துக்கும் ஏமா இப்படி ஆப்பு வைக்கிறீங்க, நீங்களும் எங்க முன்னாடி இப்படி அவமானப்பட்டு நிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையான்னு கேட்குறாங்க ஜானகி. கார்த்தியை பத்தின வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது அங்க வந்தவங்க அத்தனை பேரும் புவனேஸ்வரியை காரி துப்புறாங்க. அடைச்சி என்னம்மா பையன் வளர்த்து வச்சிருக்கீங்க, இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல, இதுல வேற வெளியில வந்து சுதந்திரமா சுத்திட்டு திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கான். இவனுக்கு அப்படி என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க, இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம எல்லாருமா சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு கோயில இருந்தவங்க அத்தனை பேரும் திரண்டுறாங்க. இங்க புவனேஸ்வரி பரமேஸ்வரி 2 பேரும் பதட்டப்படுறாங்க. ஐயோ நம்ம கார்த்தி சிக்கிட்டானேங்கிறாங்க. ஆமா, இது நம்மளே ஊரை கூப்பிட்டு காட்டின மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. ஏன்டா அறிவு கெட்டவனே, எப்படி வெளியே வரோம் எப்படி உள்ள போறோம்னு தெரிய வேண்டாமா, என்னடா இது, யாரடா இந்த மாதிரி வீடியோ எடுத்ததுன்னு புவனேஸ்வரன் கேட்குறாங்க. அத்தே என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நான் கொடுத்தது தனாவோட வீடியோ தான். ஆனா எப்படி இது என் வீடியோவா மாத்தினாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கே தெரியாம என்னை பத்தி வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க அத்தை. இந்த வீடியோவை எப்படி மாத்தினாங்கன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தி. புவனேஸ்வரி கார்த்தியை ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறாங்க. எந்த இடத்துல போனாலும் நம்ம தான் தோத்து போய் நிக்கிறோம், அசிங்கப்பட்டு நிக்கிறோம். இப்ப பாரு, போலீஸ்ல புடிச்சு கொடுத்து வெக்கமே இல்லாம வெளியில சுத்துறாங்கன்னு 4 பேர் 4 விதமா என்ன பேசி காரி துப்புறாங்களே. ரொம்ப பெருசா பேசின தனாவை பத்தின வீடியோவெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் முன்னாடி காட்ட போறேன், வெளியிட போறேன்னு சொல்லி நானும் ரகுராம் கிட்ட சவாலெல்லாம் விட்டேன். இப்போ நான் அவங்க முன்னாடி தோத்து போய் நிக்கிறேன். நீ இருக்கிறது ஒண்ணு, ஜெயிலுக்குள்ள கிடக்கிறது ஒண்ணுன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பரமேசு கார்த்தி இவங்க எல்லாரும் அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. யாருக்கு நிலையும் பட்டுடாம போறது நல்லது, இல்லைன்னா எல்லாரும் தர்மாடி கொடுத்துருவாங்கன்ட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. தப்பிச்சோம் பொழைச்சோன்னு கார்த்தி குடும்பம் போய்கிட்டு இருக்கிறத பார்த்தா மாயா குடும்பம் எல்லாரும் பார்த்து ரசிச்சு சிரிக்கிறாங்க. பத்மாவோட மாமியார் பார்த்துட்டு, போங்கடா போங்க, ஓட ஓட உரட்டு தானே நான் வந்திருக்கேன், உங்க வீட்டு பொண்ணையை அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்க, இந்த பங்குச்ச பாட்டி இருக்கும்போது இதெல்லாம் நடக்க விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. மாயா கண்ணே, இனிமே நீ பயப்படவே வேண்டாமா, நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன், இனிமே அவ தூக்கத்துல கூட தனாவை பத்தி நினைக்கவே மாட்டான் பாருங்கிறாங்க பங்குஜ பாட்டி. நல்லதா போச்சு, நீங்க வந்ததுனால இதை மாத்தி எடுக்க முடிஞ்சது, இல்லைன்னா நாங்க வசமா மாட்டியிருப்போங்கிறாங்க மாயா. நான் இருக்கும்போது நீ ஏமா கவலைப்படுற, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, தனாவை இனிமே இந்த குடும்பத்துக்குள்ள எப்படி சேர்த்துறேன்னு மட்டும் பாருன்னு பங்குஜ பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா பாட்டி, தனாவையும் கதிரியும் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள நம்ம சேர்த்துக்கணும். பெரியப்பாவோட கோவம் தணிஞ்சு திரும்பவும் தனாவையும் கதிரியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும், பெரியமாவும் பெரியப்பாவும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும்னு கேட்குறாங்க மாயா. பங்குச்ச பாட்டி இருக்கும்போது நீ ஏமா கவலைப்படுற, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு தான் நான் திரும்ப இந்த ஊரை விட்டு போவேங்கிறாங்க பாட்டி. பத்மா பாட்டியவே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அங்க பாரு இவ எப்படி என்ன முறைக்கிறான்னு. பாட்டி அத்தை எப்பவுமே அப்படித்தான்னு மாயா சமாளிக்கிறாங்க. மாமியாரை நீ விட்டு கொடுக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரகுராம் ஜானகி 2 பேர்த்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்ப எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.